சர்வத்தையும் சிருஷ்டித்த யெகோவா தேவன் சொன்னார். ஆபிரகாமோட தேவன் யாரு? அல்லாஹ் கிடையாது, யெகோவா தேவன். ஆபிரகாமுக்கு தானே சிஸ்டர் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றாங்க, யாக்கோபுக்கு இல்லை. பைபிள்ல இல்லாத விஷயங்கள் எதையாவது சொல்லணும்னா எவனாவது எங்கேயாவது கிறிஸ்தவன்ற பேர்ல எதையாவது உளறி கொட்டி வச்சிருப்பான் பாருங்க, அதை எடுத்து பாஸ்டர் சொல்றாங்க பாருங்க அப்படின்றாங்க. அங்க முகமது இஸ்மவேல் ஆபிரகாம், அதனால எங்களுக்கும் ஆபிரகாம் தகப்பேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பொருந்துமே தவிர கீழே வேலை செய்த ஹாகாருக்கு பொருந்தாது. இந்த இஸ்லாத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அடுத்தவன் பொழப்பில் என்ன, அடுத்தவன் இதில் என்ன, அவனை கை காமிச்சு நம்ம தப்பிச்சிக்கலாம், இவனை கை காமிச்சு நம்ம தப்பிச்சிக்கலாம், இதே தான் வேலையாக சுற்றிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்மளையும் அந்த வேலையை செய்ய வச்சுருவாங்க போல். சரி, இந்த வீடியோவில் எப்படி அடுத்தவனை பொய்யா சொல்லி ஏமாத்துறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிறிஸ்தவத்தை தவறாக சித்தரிக்கும் இஸ்லாமியர்களை வறுத்தெடுக்கலாம் வாங்க. சிஸ்டர், அந்த இடத்துல இஸ்ரேலுக்கு தான் உரிமை இருக்குன்னு பைபிள் சொல்லுது. எந்த இடத்துல? இஸ்ரேல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் தேசத்துக்கு இஸ்ரேலில் இருக்கிற மக்கள், அதாவது யூதர்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு பைபிள் சொல்லுதுன்னு இந்த அக்கா சொல்கிறாங்க. அந்த பைபிள் வசனத்தை படிங்களே சிஸ்டர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். சூப்பர் பைபிள் வசனம். இதில் நான் ஒரு சின்ன விஷயத்தை கோட் பண்ண விரும்புகிறேன், சரியா? இவங்க சாதாரணமாக அப்படியே போகிற போக்கில் படிச்சுட்டு போயிடுவாங்க. அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஆதியாகமம் 17:8, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும், ஆபிரகாம் வந்து கானான்ற ஒரு தேசத்தில் தங்கிட்டு வராரு, அந்த தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் சந்ததிக்கும், சிங்குலர், சரியா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஐ வில் கிவ் அன்டு தி அண்ட் டு தை சீடு, சீட்ஸ் இல்லை, சந்ததிகளுக்கு அப்படி இல்லை, சந்ததிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, சரியா? சிங்குலரில் சொல்லியிருக்கு. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக சூப்பரான விஷயம் சொல்லுவேன், அங்கே யூஸ் ஆகும். உனக்கும் உன் பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். இதுதான் சர்வத்தையும் சிருஷ்டித்த யார் சொன்னா தெரியுமா? அல்லாஹ் கிடையாது, யெகோவா தேவன் சொன்னார். ஆபிரகாமோட தேவன் யாரு? யெகோவா தேவன். ஆபிரகாமுக்கு தானே சிஸ்டர் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றாங்க, யாக்கோபுக்கு இல்லை. ஓகே, இப்போ மேட்ரு என்னென்னா, பிளெயினாக ஆரஞ்சு ஷால் போட்டிருக்கவங்க இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாங்க, புள்ளி புள்ளியாக போட்டிருக்கவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. சிஸ்டர், யாக்கோபு ஆபிரகாமோட சந்ததி தான். கரெக்டு தான். ஆபிரகாமோட மகன் ஈசாக், அவங்களோட மகன் யாக்கோபு, இவங்களோட வழியில இருந்து வந்தவங்கள தான் நம்ம இஸ்ரவேலர்கள்னு சொல்றோம். கரெக்டு தான். இதுதான் பைபிளும் சொல்லுது. ஈசாக்கின் வழியாக வந்தவங்க தான் இஸ்ரவேலர்கள். அதாவது ஈசாக்குக்கு யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 கோத்திரமாக பிரியுது. அந்த 12 கோத்திரங்கள் தான் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அப்படின்னு வராங்க. இதே மாதிரி தான் ஆபிரகாமுக்கு இஸ்மாயில்னு ஒரு மகன் இருக்காங்க, தெரியுமா சிஸ்டர் உங்களுக்கு? தெரியும். ஆமா சிஸ்டர், மறுபடியும் நான் சொன்ன ஒரு மாதிரி இருக்கும், இந்த பாஸ்டர் பேசுறது கேளு. இங்கே தான் நம்ம இஸ்லாத்து நண்பர்கள் தந்திரமாக நரி வேலை பார்ப்பாங்க. இப்போ இங்கே ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்னது எல்லாத்துக்கும் ஆதியாகமம் 17:8 வசனத்தை கோட் பண்ணுவாங்க. பைபிளில் இல்லாத விஷயங்கள் எதையாவது சொல்லணும்னா எவனாவது எங்கேயாவது கிறிஸ்தவன்ற பேரில் எதையாவது உளறி கொட்டி வச்சுருப்பான் பாருங்க, அதை எடுத்து பாஸ்டர் சொல்கிறாங்க பாருங்க அப்படின்றாங்க. பாஸ்டர் சொல்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பைபிள் இஸ்மவேல், நீங்கள் சொல்கிற இஸ்மவேலை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? அதே ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நீ பரதேசியாக தங்கி இருக்கிற இந்த தேசம் முழுசையும், அதாவது கானான் தேசம் முழுசையும் உனக்கு கொடுப்பேன், அதுதான் இஸ்ரவேல் தேசம், சரியா? அடுத்தது 9வது வசனம், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும், சந்ததிகள் இல்லை சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லைனாக வந்துட்டே இருக்கும். ஆண்டவர் எப்படி உடன்படிக்கை பண்ணணும்லாம் சொல்லிட்டு 15வது வசனத்தில், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை, எப்படி? உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். சாராய் அப்படின்ற பேரை யெகோவா தேவன் என்ன பண்ணுறாரு? சாராள்னு மாத்துறாரு. நான் அவளை ஆசீர்வதித்து, எவளை? சாராய் அப்படின்றவங்களை சாராள்னு
மாற்றி அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவளாலே, எவளாலே? சாராளாலே குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும், மேலே சொன்னார் பார்த்தீங்களா, பல ஜாதிகளுக்கு தகப்பனா உன்னை மாற்றுவேன்னு, அதே இதை இங்கேயும் சொல்கிறாங்க. சாராளை தான் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும். இந்த ராஜாக்கள் யார்? கொஞ்ச நேரத்தில் இந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, சுலைமான், தாவூத், அதெல்லாம் அந்த ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். கரெக்டா? அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து சிரிக்கிறான். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு சொல்கிறார். இந்த அக்கா சொன்னாங்களே, ஆபிரகாமுக்கு இஸ்மவேலும் பிள்ளை தானே அப்படின்னு. ஆண்டவர், அதாவது யெகோவா தேவனுடைய நியமனத்தின்படி சாராய்க்கு தான் சாராள்னு பேர் வச்சு ஜாதிகளின் தாய், அந்த மேலே ஜாதிகள் உன்னிலிருந்து பெரிய நிறைய ஜாதிகள் போகும் எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பொருந்துமே தவிர ஆபிரகாமுக்கும் அவர் சாராளுக்கும் கீழே வேலை செய்த ஹாகாருக்கு பொருந்தாது. யெகோவா தேவன் ஆபிரகாமுக்கிட்ட இதை சொல்லும் போது ஆபிரகாம் நகைத்து, ஆபிரகாம் சும்மா கேட்குறாரு இஸ்மவேல், ஏன்னா அவருக்கு குழந்தை பிறக்காதுன்னு நம்புறாரு. ஏன்னா 90 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே குழந்தை பிறக்குமா நம்புறாரு. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஏன்? ஆண்டவர் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னதை அவர் நம்பாமல் சாராளுக்கு தான் பிறக்கும், சாராளை தான் சந்ததிகளின் தாயின்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் இதை கேட்குறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், யார் தெரியுமா? யெகோவா தேவன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். சரியா? வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு, இஸ்மவேலுக்கு நீ ஜெபம் பண்ண, அதனால அவனையும் நான் பெருசாக்குவேன், அவனையும் நான் பெருசாக்குவேன். ஆனால் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். சரியா? அதுக்கப்புறம் தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். முடிஞ்சு. ஸோ வேத அடிப்படையில் இந்த சகோதரிகள் சொல்ல வருவது தவறு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஈசாக்கை தான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியாக அங்கீகரிக்கிறார் அப்படின்றத நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்த்துட்டோம். இப்போ இந்த சகோதரி ஏதோ ஒரு பாஸ்டர்னு கை காட்டுறாங்களே, அந்த பாஸ்டர் பேசுகிறத பார்ப்போமா? அங்க முகமது இஸ்மவேல் ஆபிரகாம், அதனால எங்களுக்கும் ஆபிரகாம் தகப்பேன். கிறிஸ்தவர்கள் நம்ம ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து, அதனால இயேசு கிறிஸ்து மூலமா நாங்க ஆபிரகாம் பிள்ளை. நாங்க யாரும் சாச்சாலுங்க. இவர் எங்கேயோ எதையோ பேசும்போது நடுவில் நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சொல்ல வர்றாரு. அந்த கேப்பில் 2 பேரும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறீங்களேன்னு கேட்டதை பைபிள் சொல்கிறதா கோட் பண்ணி பேசுகிறாங்க. இதுதான் இந்த இஸ்லாத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் உள்ள ஊர் இருக்குது. ஏன்? சின்ன குழந்தையிலேருந்தே இந்த மாதிரி ஆட்கள் யார்? இந்த பாருங்க. Muslim men do you know who have more than one wife? Yeah, at least about 3. Have you heard of Dharminder? Yeah. How many wives he has? 2. Muslim or non-Muslim? Non-Muslim. Non-Muslim. The statistics of America, on average, a man before he settles down with a wife, he has 8 different sexual partners. பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஆட்கள் ஏன்னா இஸ்லாத்தில் இப்படி நிறைய கல்யாணம் பண்ணுறாங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவன் பண்ணா, இவன் பண்ணா, என் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணா, என் பின் வீட்டுக்காரன் பண்ணா அப்படின்னு சொல்லி அது தப்பாக உண்மையான தப்புன்னு சொல்கிறதுக்கு முட்டுட்டு அடுத்தவன் மேலே போடுறாங்க. இதை பார்த்து பார்த்து வளர்கிற இந்த இஸ்லாத்தில் உள்ள சிறு குழந்தைகள் என்ன ஆகும்? அதுங்களுக்கும் அதே எண்ணம் தான் வரும், அதே புத்தி தான் வரும். அதுதான் இங்கே வந்திருக்கு. இவங்கெல்லாம் யார் வழி? இஸ்மாயில் வழி அல்ல. அப்போ அவங்கெல்லாம் யார் இல்லை? முஸ்லிம்ஸ் அல்ல. இந்த வழியில் வந்த யூதர்கள். அப்போ யூதர்களுக்கு தானே அந்த நிலம் பொருந்தும். 2 நாட்டில் உள்ள அப்பாவி மக்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அதே நேரம் இஸ்ரவேலர்களை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஹமாஸ் இல்லைன்னா பாலஸ்தீனியர்கள் இந்த போதகர் சொல்கிற கடவுளுக்கு எதிர்த்து நிற்கலையா?
அங்க பாலஸ்தீன் மக்கள்னு செத்து மடிஞ்சுகிட்டு இருக்காங்க, நீங்க இங்க உட்காந்து அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நாங்க ஹெல்ப் பண்ணலான்னு தான் பார்த்தோம், ஏன் பண்ணல? யாக்கோபின் வழியா வந்தவங்களுக்கு தான், அதாவது யூதர்களுக்கு தான். இஸ்மாவேல் வழியா வந்த இஸ்லாத்தவர்களுக்கு இல்லைன்னா பாலஸ்தீனர்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.